அரியலூர் மாவட்டத்தில் சுமார் 43 கிலோமீட்டர் தொலைவுக்கு கொள்ளிடம் ஆறு பயணிக்கிறது. ஆனால் ஒரு இடத்தில் கூட தண்ணீரை சேமிக்க தடுப்பணை இல்லை. கண்கொள்ளா காட்சியாக ஓடும் தண்ணீர் வீணாகி கடலில் கலப்பதால் விவசாயிகள் மனம் குமுறுகிறது. இது குறித்து விவசாயிகளுடன் நமது செய்தியாளர் ராம்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் கொள்ளிடம் ஆறானது சுமார் 43 கிலோமீட்டரானது செல்கிறது. இந்நிலையில் காவேரி ஆற்றிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் இன்று கொள்ளிடம் ஆற்றில் இரு கரைகளிலும் தொட்டபடி ஆர்ப்பரித்து செல்கிறது. இவ்வாறு செல்லக்கூடிய நீர் முழுவதும் கடலில் கலக்கிறது என்பது திருமானூர் தாப்பலூர் டெல்டா விவசாயிகளிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து சமூக ஆர்வலர் பாஸ்கர் நம்மகிட்ட இருக்காங்க, நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு கொள்ளிடத்தில் 3 தினங்களாக இருகரையும் தொட்டு ஓடுகிறது. நடந்தால் வாலி காவேரி என்று சொல்கின்றார்கள். அற்புதமான இந்த நீரை இன்றைக்கு நாம் சேமிக்கக்கூடிய சூழல் இல்லாமல் இருக்கின்றதை நினைக்கின்ற பொழுது மிக வருத்தமடைவதாக இருக்கின்றது. இன்றைக்கு 3 தினங்களாக இருகரைகளும் தொட்ட நல்ல நீர், அதுவும் அற்புதமான குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் உரிய உகந்த நீராக இருக்கின்றது. இன்றைக்கு அதை சேமிக்காமல் கொள்ளிடத்திலிருந்து நீரானது கடலில் செல்கின்ற பொழுது நாம் ஏன் இன்றைக்கு அண்டை மாநிலங்களிலும் மற்ற இடங்களிலும் நீதிமன்றத்திலும் சென்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இப்படி வரக்கூடிய நீரை நிலத்தடி நீராகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகளிலும் சேமிக்கக்கூடிய சூழலை மறந்து விட்டார்கள். ஏன் அவர்கள் காதிருந்தும் செவிடாக கண்ணிருந்தும் குருடாக நாங்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இதற்கு செவிசாய்க்காது என்பது மிக வருந்தத்தக்கது. ஜெயலலிதா ஆட்சியில் வீராணத்துக்கு குடிநீர் கொண்டு போகிறதுக்காக சொல்லி நேரடியாக வந்து கலாய்வு செய்து, ஆனால் 9 இடங்களில் செக்டேம், அதாவது ஒவ்வொரு இடங்களிலும் தடுப்பணை கட்டுறோம், அதன் மூலம் நீர் சேமிக்கப்படும், நிலத்தடி நீர் பெருகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது நாள் வரை அதற்கான எந்த ஒரு அடையாளமும் தெரியவில்லை, அதற்கான அறிவிப்பும் வரவில்லை என்பது மிக வேதனைக்குரியது. நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதி மக்களுடைய, அதுவும் குறிப்பாக நாங்கள் இரத்தத்தால் கையெழுத்து போட்டு கூட கொள்ளிடத்தை குடிநீர் மண்டலமாக இருக்கணும், நீர் சேமிக்கக்கூடிய நிலத்தடி நீர் பெருகக்கூடிய அற்புதமான காட்சிகள் கொண்ட இந்த ஏரியெல்லாம் சேமிக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் செய்யாமல் இருக்கிறது எங்களுக்கு வருத்தத்தக்கத்துக்குரியதாக. எதிர்கால சந்ததி நலன் கருதியாவது இதற்கு அரசு அதிகாரிகளும் இன்றைய இருக்க ஆட்சியாளர்களும் இதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பணிந்து கேட்கிறோம். மற்றொரு முன்னோடி விவசாயியான திருநாவுக்கரசன் நம்மள்ட்ட இருக்காரு, அவர்கிட்ட இது குறித்து தெரிஞ்சுக்கோம். ஐயா, இந்த கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை கட்ட வேண்டியதன் அவசியம் என்ன? கொள்ளிடம் ஆற்றில் ஒரு 21 இடத்திலே கூட்டு குடிநீர் திட்டம் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதனால் ராட்சத பைப்புகளில் இங்கே இருந்து தண்ணீர் எடுக்கப்படுகிறது. இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தால் இங்கே நிலத்தடி நீர் மட்டம் மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. அதனால் நாங்கள் நீண்ட காலமாக ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்து தடுப்பணை கட்ட வேண்டும் என்று கூறி பல போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறோம். இருந்தாலும் அரசு இது சம்பந்தமாக எந்தவித கவனிப்பும் செய்யவில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ தூத்தூர் வாழ்க்கையில் ஒரு தடுப்பணையை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. இப்போ திமுக ஆட்சியில் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அதுக்கு ஏதோ புத்துயிர் கொடுத்துருப்பதாக சொல்கிறார்கள். இப்படி பார்த்தீங்கன்னா தடுப்பணையை கட்டாமல் இப்போ ஒரு 20-25 வருஷமாக இந்த கொள்ளிடத்தில் இருக்குது. இதனால் கொள்ளிடத்தில் வருகின்ற தண்ணீர் எல்லாம் கடலிலே கலந்து வீணாகி போகிறது. அப்படி ஒரு நிலை ஏற்படாமல் விரைந்து அரசு இந்த கொள்ளிடத்திலே தடுப்பணையை கட்டித்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, இங்கே கூட்டு குடிநீர் திட்டம் தண்ணீர் எடுக்கிறாங்க. இருந்தாலும் மெயின் காரணம் வந்து என்னென்னா, இதில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் வடிஞ்ச பிற்பாடு மணல் அரசு எடுக்குதுங்க. மணல் குவாரிகளை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அதில் வருவாய் இழந்துரும்னு அரசு நினைக்குது. அதனால தான் இங்கே வந்து தடுப்பணை வரலிங்க. தடுப்பணை கட்டாததுக்கு அரசில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய அகலமாக இருக்கிறது கொள்ளிடம், சமவெளி அதிகமாக இருப்பதால் இதில் வந்து தடுப்பணை கட்டுவதற்கு முடியாது என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நவீன தொழில்நுட்பத்திலே மிக எளிமையாக தடுப்பணையை கட்டிவிடலாம். அந்த அளவுக்கு நவீன தொழில்நுட்பம் வந்துவிட்டது. எனவே அரசு விரைந்து இந்த கொள்ளிடம் ஆற்றிலே ஒரு 4-5 இடத்திலாவது தடுப்பணை கட்டி தந்து இந்த பகுதி இப்படியே சென்று கொண்டிருந்தால் பூகம்பம் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்திலே ராட்சத கிணறுகளை போட்டு கோடிக்கணக்கான தண்ணீர்கள் பலவிதமான மாவட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அப்படி சென்று கொண்டே இருக்கும்போது ஆழத்திலே நிச்சயமாக பூகம்பம் ஏற்படும். எனவே அதை தடுப்பதற்காகவாவது தடுப்பணையை கட்டி தீர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தண்ணீர் சேமிக்கிறதுக்கு முறையான அந்த பராமரிப்பு இல்லைங்க, கால்வாய் இது இல்லைங்க.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா கன்றாயத்தம் ஏரிக்காக நாங்கள் அதுமாரி போராடினோம். கன்றாயத்தம் ஏரி வந்து 460 ஏக்கர் பரப்பளவுங்க. அதுக்கு வந்து செங்கரையூரில் ஏற்கனவே சோழர் கால திட்டத்தில் இருந்த கொள்ளிடத்தில் இருந்து அதுக்கு தண்ணி வர்றதுக்காக கால்வாய் இருக்குங்க. அந்த கால்வாயெல்லாம் இப்போ மூடி போச்சு. அப்போ சோழர் காலத்திலேயே என்ன பண்ணாங்க, கொள்ளிடத்துலேருந்து கன்றாயத்தம் ஏரிக்கு தண்ணீர் வந்து இந்த பகுதியிலே முப்போகம் பயிர் விளைஞ்சிருக்குங்க. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் மூடி போச்சு. இலவச மின்சாரத்தால் விவசாயிகளும் அது சம்மந்தமாக கவலைப்படாமல் மோட்டாரை இது பண்ணிக்கிறாங்க. அந்த திட்டத்தை மறுபடியும் நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம். எனவே திருமானூர் தாப்பலூர் டெல்டா பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் லட்சக்கணக்கான கன அடி நீர் கடலில் கலப்பதை சேமிக்கும் வகையிலும் கொள்ளிடம் ஆற்றில் குறைந்தது 5 இடங்களிலாவது தடுப்பணை கட்ட வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.